அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது மயிலை சிறகுகள் குழுமத்தின் மூலமாக நடத்தப்படும் 3வது இணையவழி கூட்டத்திற்கு அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கூட்டம் முற்றிலுமாக இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் மாணவர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் இயற்கையை நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தையும் அதனால் நாம் பெறும் நன்மைகளையும் உணர்த்தும் விதமாக நாங்கள் எடுத்த ஒரு சிறு முயற்சி என்று கூட சொல்லலாம். அதில் இதுவரை ஒவ்வொரு வாரமும் மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பறவைகளை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் பறவை காணலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பறவைகளை எவ்வாறு அடையாளம் காண்பது மற்றும் அவற்றின் பெயர்களை அறிந்து கொள்வதற்காக தொடர்ந்து சிறந்த பறவைகளை பற்றி நமக்கு கற்றுத்தரக்கூடிய பேச்சாளர்களை இணைய வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதில் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரு சுரேந்தர் பூபாலன் அவர்கள். ஒரு துவக்கப்பள்ளி ஆசிரியர் மற்றும் பறவை ஆர்வலர், பறவைகள் தொடர்பாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருபவர், மேலும் ஈபர்ட் செயலியின் மதிப்புரையாளராக புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் செயல்பட்டு வருபவர். இன்று நம்மளிடம் சில தகவல்களை, நீர்க்காகங்களை பற்றி அடையாளம் காண்பது பற்றி சில தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்துள்ளார். சார், வெல்கம். தேங்க்யூ மேம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வாய்ப்பை வழங்கிய கவிதாவதி மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மேலும் செல்வ கணேஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே காகங்கள் பார்த்துருப்போம். காகங்கள் எப்படி இருக்கும் கமெண்ட்ல கூட சொல்லலாம், நீங்கள் இல்லை அன்மியூட் பண்ணிட்டும் பேசலாம், ஏன்னா கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால. இப்போ காகங்கள் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ காகங்கள் கருப்பு நிறமாக இருக்கும், பறக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நீர்க்காகம் என்பது என்ன? யாராவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியுமா? சேட் பாக்ஸில் சும்மா டைப் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. குளத்து பக்கத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா, ஒரு நீர்நிலையொட்டி தான் இருக்கும். சில நேரங்களில் நம்ம வீட்டு மாடியில் இருக்கும்போது மேலே பறந்து போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். காக்காவட்ட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம ஊரில் 3 வகையான நீர்க்காகங்கள் காணப்படுது. இப்போ இதை விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, பேர்ட் கவுண்ட் இந்தியாவில் கார்மரன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரமித் சிங்ல அவர்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கைடு ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போது, முதல்ல நம்ம நீர்க்காகங்களை அடையாளம் காண்பதற்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அதனுடைய தலையினுடைய வடிவம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வகையான நீர்க்காகங்களை கொடுத்துருக்காங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா, தலை ஒரு ரெக்டாங்கிள் போல இருக்கு. அப்புறம் அந்த நெற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்குது பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க. செல்வா, நான் மவுஸ் யூஸ் பண்றது தெரியுதா? இல்ல சார், இல்ல கர்சர் மூவ் ஆகிறது தெரியல. சரி, ஓகே. சரி, ஓகே, பரவாயில்ல. அந்த முதல் படத்துல பாருங்க. அந்த முதல் படத்துல பாத்தீங்கன்னா நெற்றி அப்படியே உடனடியா ஒண்ணு இறங்கிடுது பாருங்க. ஆனா இரண்டாவது படத்துல இருக்கிற பறவையினுடைய நெற்றியை பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா இறங்கிட்டே இருக்கு பாருங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா ஒரு சாய்விலான ஒரு கோணத்தை கொடுக்குது. ஸோ இதை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அது தலை எப்படி, எந்த வடிவத்தில் இருக்கு? முதல்ல இருக்கிற பறவையினுடைய தலை ஒரு ரெக்டாங்கிள் வடிவத்தில் இருக்கு. இரண்டாவது இருக்கிறது ஒரு ஓவல், ஒரு கோழி முட்டை போன்ற வடிவத்தில் இருக்கு. மூன்றாவது பறவையினுடைய தலை பாருங்க, ரொம்ப பெரியதாகவும் மற்ற எல்லாத்தை விட ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ முதலாவது இருப்பது வந்து சிறிய நீர்க்காகம், இரண்டாவது இருக்கிறது வந்து இந்திய நீர்க்காகம் இல்லை கொண்டை நீர்க்காகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது இருக்கிறது வந்து பெரிய நீர்க்காகம். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னாக்கா சின்னதாக இருக்கிறதுனால லிட்டில் கார்மரண்ட், அடுத்தது வந்து இந்தியன் கார்மரண்ட், அடுத்தது வந்து கிரேட் கார்மரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த தலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இரண்டாவது, அந்த தலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது இருக்கிற பறவையினுடைய தலையை பாருங்களேன், ஒரு ஆரஞ்சு பழத்தை அழுத்தின மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது பாருங்க, தட்டையாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிளாக இருந்தால் கூட கொஞ்சம் தட்டையாக இருக்கும். உடனே வந்து அந்த நெற்றி வந்து டக்குன்னு இறங்குற மாதிரி இருக்கும். இரண்டாவது இருக்கிறது பாருங்க, கொஞ்சம் ஓவலாக ரவுண்டாக இருக்கும். இன்னொன்று வந்து பெருசாகவும் தட்டையாகவும் ஒரு அப்பியரன்ஸை வந்து கொடுக்கும். இரண்டாவது தலையை பார்த்த உடனே அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது அதனுடைய அழகு. இப்போ அழகு பாருங்க, இந்த முதல் பறவையினுடைய அழகு, அதாவது லிட்டில் கார்மரண்ட் சிறிய நீர்க்காகத்தினுடைய அழகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குட்டையாகவும் கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாகவும் சிறியதாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த இந்திய நீர்க்காகம் இல்லையா, அது வந்து நீளமாகவும் ஒரே அளவுலேயும் இருக்கும். நீளமாக ஒல்லியாக இருக்கும் அதனுடைய அழகு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முனையில் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும், ஹூக் பில் மாதிரி தெரியும். அது பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியாது. அடுத்தது வந்து இந்த கிரேட் கார்மரண்ட், அதனுடைய அழகு பாருங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த அழகை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் நீங்கள், ரொம்ப பெரியதாக இருக்கும், ரொம்ப திக்காகவும் இருக்கும் அது. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த 3 பறவைகளையும் வந்து வேறுபடுத்தி அறிவதற்கான முதற்படி. முதல்ல தலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அடுத்தது வந்து அழகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருக்கா? ஏன்னா கொஞ்சம் பேர்ன்றதுனால நம்ம அப்போ போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம், இல்லை சாட் பாக்ஸில் கூட போடலாம். ஸோ 3 வகையான நீர்க்காகங்கள் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து லிட்டில் கார்மரண்ட்டு, இந்தியன் கார்மரண்ட், அடுத்தது வந்து கிரேட் கார்மரண்ட். தமிழில் சொல்லணும்னா சிறிய நீர்க்காகம், இந்திய நீர்க்காகம் அல்லது கொண்டை நீர்க்காகம், இன்னொன்று வந்து பெரிய நீர்க்காகம். ஸோ சிறிய நீர்க்காகத்துக்கு வந்து தலை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்படியே என்ன பண்ணோன்னா நெற்றி வந்து டக்குன்னு இறங்குற மாதிரி இருக்கும். இரண்டாவது வந்து இந்தியன் கார்மரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும் தலை. மூன்றாவது கிரேட் கார்மரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தலை பெரியதாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி அழகு பார்த்தீங்கன்னா குட்டையாகவும் தடிமனாகவும் இருக்கும் லிட்டில் கார்மரண்ட்டுக்கு அழகு. அடுத்தது இந்தியன் கார்மரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீளமாக ஒல்லியாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த கிரேட் கார்மரண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனாக பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த தலையினுடைய அமைப்பு மற்றும் அழகினுடைய அமைப்பு. நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? ஸோ பாருங்க, தலையில என்னென்ன வண்ணங்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து அந்த பறவையினுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிக்கலாம் நம்ம. ஒன்று ப்ரீடிங் சீசன், இன்னொன்று நான் ப்ரீடிங் சீசன், இன்னொன்று வந்து ஜுவைனைல் ஆர் இம்மெச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இனப்பெருக்கம் செய்யும் போது அது வேற விதமாக இருக்கும், இனப்பெருக்கம் செய்யாத காலத்தில் வேற விதமாக இருக்கும், இளம் பறவைகள் வந்து வேற மாதிரியாக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து இனப்பெருக்க காலங்கள், அதாவது முட்டையிட்டு குஞ்சு பெருக்கக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு பறவையும், அதாவது 3 இனமான நீர்க்காகங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிட்டில் கார்மரண்ட். ஸோ இந்த லிட்டில் கார்மரண்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அழகு சின்னதாக இருக்குது, அப்புறம் தலையும் பார்த்தீங்கன்னா தட்டையாக இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமே கருப்பாக இருக்குது பாருங்கள். அந்த உடல் முழுவதும் கருப்பாக இருக்குது, ஆனால் அந்த கண்கள் மேலே வந்து கொஞ்சம் சில்வரி, அந்த இறகுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்வர் கலரில் புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இந்த தலைக்கு பின்புறம்லாம் வந்து ஒரு வெள்ளை நிற தூவிகள் மாதிரி காணப்படும். ஸோ இதுதான் வந்து சிறி நீர்க்காகத்தினுடைய நிறங்கள். நம்ம அதை பார்த்தோம், இனப்பெருக்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். சிறிய அழகு, நம்ம கண்ணு கூட பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு பக்கத்தில் கூட சின்ன 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 வெண் புள்ளிகள் காணப்படும். அப்புறம் வந்து இந்த தலைக்கு பின்னாடி இந்த மாதிரி வெள்ளை நிற தூவிகள் வந்து காணப்படும். அப்புறம் இந்தியன் நீர்க்காகம், இந்தியன் கார்மரண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த இயர் டஃப்ட்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த
கன்னத்துக்கு பின்புறம் வந்து நல்லா அந்த வெள்ளை இறகுகள் வந்து நல்லா தெரியும். நல்லா பறக்கும் போது, ஏன்னா முழுவதுமா கருப்பா இருக்கும் பறவை. அந்த நேரத்துல வந்து அந்த வெள்ளை நிறம் வந்து பளிச்சுன்னு தெரியும். ஸோ இது வந்து முக்கியமான அடையாளம். அப்புறம் கண்ணு பாருங்க. கண்ணு வந்து அந்த பச்சையும், நீலமும் கலந்த ஒரு நிறத்துல வந்து கண்ணு இருக்கும். ஆனா இந்திய நீர் பெரிய நீர்க்காகத்துக்கும் கண்ணு வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த மாரி தான் இருக்கும். ஸோ அத வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா நம்ம பார்க்கணும். ஸோ இப்ப பெரிய நீர்க்காகம் பார்த்தீங்க அப்படின்னா, அ தலை தலையில வந்து நெறைய வெள்ளை வெள்ளை இது காணப்படும். அந்த இறகுகள் வந்து நெறைய வெள்ளை இறகுகள் காணப்படும். அப்புறம் முன்னரே சொன்ன மாதிரி பெரிய, தடிமனான, நீளமான அலகு இருக்கும். அப்புறம் அந்த அலகுக்கு அந்த கீழ் அலகு இருக்கு இல்லையா? லோயர் மேண்டிபிள் சொல்றாங்கல்ல, அந்த கீழ் தாடை. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு நிற திட்டு ஒண்ணு காணப்படும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பெரிய நீர்க்காகத்தினுடைய இனப்பெருக்க அடையாளங்கள். ஸோ இந்த சிறிய நீர்க்காகம் பார்த்தீங்கன்னா, அலகு சின்னதா இருக்கும், தலை தட்டையா இருக்கும். அப்புறம் வேற எந்த அந்த வெள்ளை நிற தூவிகளும் காணப்படாது. தலைக்கு பின்னாடி மட்டும் தான் அது தெரியும். இல்ல அந்த கண்ணுக்கு பின்புறம் தெரியும். ஆனா இந்திய நீர்க்காகத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காது மடல் மாரி அந்த வெள்ளை நிற அ இது வந்து தெரியும். இறகுகள் வந்து தெரியும். ஸோ அப்புறம் கண்ணு வந்து நீலமும், பச்சையும் கலந்த நிறத்துல இருக்கும். முன்னரே சொன்ன மாரி அலகு வந்து நீளமாகவும், ஒல்லியாகவும், ஒரே சீராவும் இருக்கும். அப்புறம் பெரிய நீர்க்காகம் பார்த்தீங்கன்னா, அலகு பெருசாகவும், அதுல அந்த லோயர் மேண்டிபிள்னு சொல்றேன்ல, கீழ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு நிற திட்டும், தலையில நெறைய அந்த வெள்ளை இறகுகளும் காணப்படும். ஸோ இதுதான் வந்து இனப்பெருக்க காலத்துல இந்த 3 பறவைகளும் இருக்கக்கூடிய நிறங்கள். ஸோ இப்ப இனப்பெருக்கம் அல்லாத காலத்துல எப்படி இருக்கும்? இப்ப முன்னாடி ஸ்லைடுக்கு வரேன் நானு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இனப்பெருக்கம் அல்லாத பறவை தான் இது. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அ நிறங்கள் பாருங்க. எப்படி இருக்குன்னு. முன்னாடி மாரி ஃபுல்லா கருப்பாலாம் இருக்காது. ஓரளவுக்கு வந்து இந்த பழுப்பு நிறங்கள் வந்து கலந்திருக்கும். அந்த முதல்ல இருக்கக்கூடிய பறவை. அதாவது லிட்டில் கார்மரண்ட். தலை பார்த்தீங்கன்னா, சின்னதா இருக்குது. அ பில்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஒரு சின்ன பறவையா தெரியும். ஆனா, தலை, கழுத்து வந்து கொஞ்சம் மொத்தமா இருக்கிற மாரி தெரியும். ஆனா வந்து இந்த வால் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாரி தெரியும். அதுவே நம்ப இந்தியன் கார்மரண்ட் பார்க்கும்போது, தலை சின்னதா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாரி தலைய வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஓவலா இருக்கும் தலை. அ அலகு வந்து பார்த்தீங்கன்னா, நீளமாகவும், ஒல்லியாகவும், ஒரே சீராகவும் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஒல்லியான பறவை போன்ற ஒரு தோற்றத்த வந்து குடுக்கும். வாலும் வந்து கிட்டத்தட்ட நீளமா இருக்கும். ஆனா வந்து இந்த லிட்டில் கார்மரண்ட் நம்ம பார்க்கும்போது, அந்த அதற்குரிய உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு நீளமான வால். ஆனா இந்தியன் கார்மரண்ட்க்கு அத விட சின்னதா தான் இருக்கும். ஸோ அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். அடுத்தது நீங்க பாருங்க, அ கிரேட் கார்மரண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கும் பறவை. கழுத்தும் ரொம்ப பெருசா இருக்கும். நல்லா மொத்தமாகவும், தலையும் வந்து நல்லா பெருசாகவும், அ அ அலகும் வந்து நல்ல நீளமாகவும், பெருசாகவும் இருக்கும். ஆனா வால் மட்டும் பாருங்க, சிறியதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த 3 இதையும் வந்து இப்ப அமர்ந்திருக்கிற நிலையில நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரீடிங் சீசன்ல இது வந்து இந்த இந்த படத்துல வந்து 2மே வந்து நான் ப்ரீடிங் சீசன்ல தான் இருக்கு. இந்த சிறிய நீர்க்காகவும், இந்திய நீர்க்காகவும் வந்து நான் ப்ரீடிங். அதே மாரி பெரிய நீர்க்காகவும் வந்து அ நான் ப்ரீடிங் சீசன்ல தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் முக்கியமா நம்ம நீர்க்காகங்கள வந்து பெரும்பாலும் பறக்கும்போது தான் பார்க்க முடியும். ஸோ பறக்கும்போது எப்படி அடையாளம் காண்றது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய நீர்க்காகம் பறக்கும்போது இப்படிதான் இருக்கும். அந்த முதல் படத்துல பாருங்க. பறக்கும்போது இப்படிதான் நீங்க பார்ப்பீங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கழுத்து வந்து கொஞ்சம் மொத்தமா இருக்கிற மாரி ஒரு தோற்றத்த குடுக்கும். வால் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கிற மாரி ஒரு தோற்றத்த வந்து குடுக்கும். இது ஒரு சின்ன க்ளூ என்ன அப்படின்னாக்கா, இந்த வால் வந்து நீளமா இருக்கும். எத விடனா அந்த கழுத்த விட. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த கழுத்தினுடைய நீளத்தை விட வால் நீளமா இருக்கும். அப்படி இல்லன்னா, இந்த வாலினுடைய நீளத்திலேயே இந்த கழுத்தின் நீளமும் இருக்கும். ஒண்ணு வாலின் நீளமும், இந்த கழுத்தின் நீளமும் சமமா இருக்கும். அப்படி இல்ல அளவுக்கு அது வந்து லிட்டில் கார்மரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.
அப்புறம் பாருங்க, இரண்டாவது பறவை பாருங்க, இந்திய நீர்க்காகம். கழுத்து வந்து ரொம்ப நீளமா இருக்கிற மாதிரி இருக்கு. வாலை விட கழுத்து நீளமா இருக்கு பாருங்க. சில நேரங்கள்ல சமமா கூட இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து வந்து நீளமா இருக்கும் வாலை விட. அது மட்டும் இல்லாம ஒல்லியான ஒரு தோற்றத்த குடுக்கும். அப்புறம் முக்கியமா நீங்க பறக்கும்போது கூட இந்த காதுல வந்து அந்த வெள்ளை தூவிகள் வந்து தெரிது பாருங்க. ஸோ இத வச்சே நம்ம சொல்லிடலாம், டக்குன்னு அது வந்து இந்திய நீர்க்காகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். அப்புறமா 3வது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, உடலை விட கழுத்தின் நீளமும், வாலின் நீளமும் சிறியதா தான் இருக்கும். அதாவது உடல் தான் பெருசா இருக்கும். அத விட வாலும் சின்னதா இருக்கும், கழுத்தின் நீளமும் சின்னதா இருக்கும். ஆனா நீங்க வந்து முதல் பறவையான லிட்டில் கார்மரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உடலினுடைய அளவே தான் வந்து வாலினுடைய அளவும், கழுத்தின் அளவும் வந்து கழுத்தின் நீளமும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பறக்கிற நிலையில நம்ப கண்டுபிடிக்கிற முறை. ஸோ இத வச்சே நம்ம ஓரளவுக்கு சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த இளம் பறவைகள் எப்படி இருக்கும்? ஸோ இளம் பறவை பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி லிட்டில் கார்மரண்ட்ல பாருங்கன்னா, அ ப்ரவுனா இருக்கு பாருங்க. ப்ரவுனா இருக்கு. அப்புறம் வந்து ஒரு மாரி திட்டு திட்டா ப்ளாட்ச் மாரி அந்த கழுத்துலயும், வயித்துலயும் வந்து வயித்து பகுதியிலயும் வந்து காணப்படும். அப்புறமா 2வது இருக்கக்கூடிய பறவையான இந்திய நீர்க்காகத்துல அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வயிற்று பகுதி, அந்த கழுத்துலருந்து வயிற்று பகுதி வந்து வெளுத்து போயிருக்கும். அத வெள்ள அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா வெளுத்து போயிருக்கும். அதுவும் எது வரைக்கும் இருக்குன்னா, அந்த வயிற்று பகுதி முடிவு வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இதுவே நீங்க கடைசி பறவை பாருங்க, பெரிய நீர்க்காகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கழுத்து பகுதியிலேருந்து ஆரம்பிச்சு, அந்த இறகுக்கு மேல வரைக்கும், இந்த இறகு ஆரம்பிக்கிறதுக்கு மேல வரைக்கும் ஃபுல்லாவே வந்து நல்ல வெள்ளை வந்து இருக்கும். ஸோ இத வச்சு நம்ம இளம் பறவைகள வந்து, இது வந்து இந்திய நீர்க்காகம், பெரிய நீர்க்காகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். சிறிய நீர்க்காகம் ரொம்ப ஈஸி. ஏன்னா பழுப்பு நிறமும், ப்ளாட்சும் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க தலைய கூட பாருங்க. லிட்டில் கார்மரண்ட் பார்த்தீங்கன்னா, தலை வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி, ஒரு மாரி ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். தட்டையா இருக்கும். தலை வந்து ஃப்ளாட்டா இருக்கும். நீங்க எந்த உட்கார்ந்திருக்கிற நிலையில பார்த்தீங்கன்னா, தலை வந்து கொஞ்சம் தட்டையாக கொஞ்சம் அழுத்துன மாரி இருக்கும். ஆனா இதுவே வந்து இந்த இந்திய நீர்க்காகத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஓவல் ஷேப்ல இந்த கோழி முட்டை மாதிரி ஒரு தோற்றத்த வந்து குடுக்கும். ஆனா நீங்க பெரிய நீர்க்காகம் பார்த்தீங்கன்னா, நல்லா லாங்கா இருக்கும். இந்த தலை வந்து நல்லா லாங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த அலகு வந்து நீளமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுல ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா நான் நெறைய சொன்னதுனால கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கும். ஆனா வந்து இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ முன்னாடி இருந்து ஒரு ரீகேப் மாரி வரலாம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது தலையினுடைய வடிவம். அடுத்தது வந்து அலகு. ஸோ இந்த அலகு எப்படி பார்க்கறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இந்த தலையில இருக்கக்கூடிய வண்ணங்கள். என்னென்ன வண்ணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அ அ சின்ன லிட்டில் கார்மரண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே கருப்பா இருக்கும். தலைக்கு பின்னாடி மட்டும் சில அந்த வெள்ளை தூவிகள் காணப்படும். ஆனா வந்து பெரிய நீர்க்காகத்துக்கு வந்து இந்த காது மடல் மட்டும் கொஞ்சம் வெள்ளையா தெரியும். அடுத்தது வந்து இந்த கிரேட் கார்மரண்ட்டுக்கு நெறைய வந்து வெள்ளை தூவிகள் வந்து காணப்படும். அப்புறம் அமர்ந்திருக்கிற நிலையில உங்களுக்கு நான் சொன்னேன். அது ஈஸியா இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ பறக்கிற நிலையில தான் நம்ம நெறைய பார்ப்போம். பறக்கிற நிலைய தான் வந்து ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அத மட்டும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் நீங்க. Yeah, good evening, sir. குட் ஈவினிங் மேம். This is Dr. Nalini. சொல்லுங்க மேம். மூணுமே ஒரே இடத்துல இருக்குமா சார் இந்த பேர்ட்ஸ்? மூணுமே இருக்குமா ஒரே இடத்துல? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். ஓஹோ. 3த்தையும் ஒரே இடத்துலயே பார்த்திருக்கோம். ஒரே ஃபோட்டோவிலே 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, ஓகே. எல்லாமே கலந்திருக்கு மேடம். ஏன்னா பிகாஸ் அதோட சைஸ் பொறுத்து தான் அதோட வாட்டர் பாடிஸ்ல இருக்கும்போது சைஸ் பொறுத்து டிஸ்டிங்க்டா வேற வேற பிளேஸ்ல இருக்காதா? மூணும் ஒரே இடத்துல இருக்க சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து ஒரே இடத்துலயும் பார்த்திருக்கோம் மேடம். எண்ணிக்கை வேணா வெவ்வேற மாதிரி இருக்கலாமே தவிர 3மே வந்து பார்க்கலாம். இதுல வந்து லிட்டில் கார்மரண்ட்டை விட இந்தியன் கார்மரண்ட்டும் கிரேட் கார்மரண்ட்டும் ரொம்ப கிரிகரேஸா இருக்கும். ரொம்ப கூட்டமா வந்து இருக்கும். இது லிட்டில் கார்மரண்ட்டும் இல்ல, இந்தியன் கார்மரண்ட்டும் கிரேட் கார்மரண்ட்டும் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும். ஓகே. லிட்டில் கார்மரண்ட் வந்து சின்ன ஃப்ளாக் தான் இருக்கும். ஓகே. ஆனா சம்டைம்ஸ் வந்து இரை நிறைய இருக்கும்போது லிட்டில் கார்மரண்ட் கூட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
3மே சேர்ந்து கூட ஒரு நெஸ்டிங் சைட்ல வந்து கூடு அமைக்கிறத நாங்க பார்த்துருக்கோம். ஓகே. இல்ல இப்ப வந்து இங்க லேக்கு அல்லது பாண்ட்லாம் வந்து ஒரு 4, 5 மட்டும் இருக்கு. ஓகே. அது வந்து அது வந்து எப்போதுமே அல்லது சில சமயம் ஒரே ஒரு பேர் மட்டும் இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து என்ன? அதெல்லாம் லிட்டில் கார்மரண்டா? இல்ல மேடம். எப்படி வேணாலும் இருக்கலாம் மேடம். என்ன பேர்டா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா 3மே வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ இது இங்க தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. 3மே இப்ப வந்து நீங்க கலந்து இருக்கும். ஆனா சின்ன லேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து லிட்டிலும் இந்தியனும் பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய லேக் அப்படின்னா தான் வந்து நீங்க கிரேட் கார்மரண்ட்லாம் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இந்தியன் கார்மரண்ட் வந்து கிரிகேரியஸா இருக்கும். கூட்டமா வேட்டையாடும். மீன்களை பிடிக்கிறதுலாம் வந்து கூட்டமா போயிட்டு அந்த மீன்களை வந்து திசை திருப்பி வந்து கூட்டமா வேட்டையாடும். நான் மோஸ்ட்லி பார்த்ததெல்லாம் லிட்டில் அல்லது இந்தியனா தான் இருந்திருக்கும். ஏன்னா ஃபியூ தான் இருந்தது. அந்த பாண்ட்ல வந்து இல்ல மேடம். ரெகுலரா இருந்தது. அப்படி நம்ம சொல்லவே முடியாது மேடம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு 10 குள்ளார தான் சார் இருந்தது நம்பர்ஸ். ஒரு 1 வீக் தொடர்ந்து ஒரு 10 குள்ளார தான் அந்த பாண்டுக்கு மட்டும் 10 மட்டும் தான் இருந்தது. இல்ல நான் சொன்னேன் என்ன சொல்ல வரேன்னா நம்பரை வச்சு நம்ம இது பண்ண முடியாது மேடம். கிளாசிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனுடைய ஷேப்பு, பீக்கு, கலரு, மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர நம்பரை வச்சு இந்த ஸ்பீஷஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்க கூட்டமா வேட்டையாடுன்னு சொன்னீங்களா அதனால பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் வந்து கூட்டமா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே தேங்க் யூ. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறத வச்சு இந்த ஃபீச்சர்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. யார் வேணாலும் சொல்லலாம் அன்மியூட் பண்ணிட்டு. இது என்ன கார்மரண்ட்டு, எதனால் இது வந்து அந்த கார்மரண்ட் அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஆன்சர் மட்டும் வேணாம். அது கூட ஒரு 2 ஃபீச்சர்ஸ் இல்லை ஒரு ஃபீச்சர்ஸ் சொன்னால் கூட வசதியாக இருக்கும். யார் வேணாலும் சொல்லலாம். டைப் கூட பண்ணலாம். நீங்கள் சேட் பாக்ஸை கூட நீங்கள் டைப் பண்ணலாம். சரி, நீங்கள் யாரும் முன் வராததுனால நானே வந்து சொல்கிறேன். அப்புறமா கரெக்ட் மேடம். மேடம் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இது எதனால் லிட்டில் கார்மரண்ட்? வெரி குட். ஸோ எதனால் லிட்டில் கார்மரண்ட்னா நீங்கள் அந்த தலையை பாருங்கள். சேம் லென்த் ஆஃப் நெக் அண்ட் டெயில். ஸோ மேடம் சொன்ன மாதிரி இந்த சேம் லென்த் ஆஃப் நெக் அண்ட் டெய்ல் வந்து ஃப்ளைட் அப்போ தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். பட் இது கீழே இருக்கும்போது நம்ம வந்து அதை விட மற்ற ஈஸியான ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. அதை விட பீக்கு பாருங்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்டப்பி, ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள். இதை வச்சே நீங்கள் என்ன சொல்லல, ஷார்ட் பீக்கு, அந்த தலை ஷேப்பு, கொஞ்சம் இந்த பேர்டை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெய்ல் வந்து லாங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பேர்டுக்கு விட இந்த ப்ரொபோர்ஷனேட்டாக, இந்த உடம்புக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் டெய்ல் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் அது வந்து லிட்டில் கார்மரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஈஸி ஒன்று. இது இந்தியன் கார்மரண்ட் சார். ஓகே, வெரி குட். எப்படி சொன்னீங்க இந்தியன்? அதோட ஹெட்ல அந்த ஒயிட் கலர்ல ஃபெதர், ஒயிட் இயர் டஃப்ட் வந்து பார்த்தீங்க. ப்ளஸ் இது வந்து ப்ரீடிங் சீசன் அப்படின்றதுனால கண்ணு வந்து க்ரீனிஷ் ப்ளூவாக இருக்குது. அந்த பீக்கு பாருங்கள் நல்லா ஒல்லியாகவும் நீளமாகவும் ஒரே சைஸ்லேயும் இருக்கிறதுனால இது வந்து இந்தியன் கார்மரண்ட் அப்படின்னு சொல்லலாம். வெரி குட். இது என்ன கார்மரண்ட்டு? எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. இது சேட் பாக்ஸ் இதையும் கண்டினியூஸாக பார்க்க முடியல. ஓகே, இது வந்து லிட்டில் கார்மரண்ட். வெரி குட். நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ தலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, அழுந்தின மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பீக் வந்து சின்னதாக இருக்குது, ஸ்டப்பியாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இது வந்து லிட்டில் கார்மரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கூட அது கூட நீங்கள் இன்னும் சேர்த்துக்க வேண்டியது வந்து இந்த கழுத்து பாருங்க. கழுத்து வந்து கொஞ்சம் நீளம் கம்மியாகவும் கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த உடலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாகவும் நீளம் குறைவாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வால் பாருங்கள் எவ்வளோ நீளமாக தெரியுது பாருங்கள். ஸோ இப்படி இருந்தால் அது வந்து
லிட்டில் கார்மரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது Chick of little cormorant. மேடம் ஓகே மேடம். ஸோ இது வந்து பாருங்க கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கும் பாருங்க. அந்த தலை வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல, பட் இருந்தாலும் அந்த தலைக்கு பின்னாடி அந்த வெள்ளைன்னு சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளைலாம் இருக்கு. அப்புறம் வந்து அந்த கண்ணை சுற்றி அந்த வெள்ளை புள்ளிகள் இருக்கு பாருங்க, அது இருக்கு. அப்புறம் வந்து அந்த பீக்கு பாருங்க திறந்துருக்கிறதுனால அந்த பீக்கினுடைய லென்த்தை கூட நம்ம என்ன பண்ண முடியல, யூகிக்க முடியல. ஆனால் கழுத்து பாருங்க, கழுத்து வந்து ஷார்ட்டாகவும் அந்த பறவையினுடைய உடலுக்கு வந்து கழுத்து வந்து கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இது வந்து லிட்டில் கார்மரண்ட். ஸோ இது சொல்லுங்க. இப்போ லெஃப்ட்ல இருக்கிறது என்ன பேர்டு, ரைட்ல இருக்கிறது என்ன பேர்டு? ஓகே, இப்போ நீங்க ரெண்டுத்தினுடைய தலையையும் பாருங்க, அதை வச்சு நீங்க ஈஸியா சொல்லுங்க சொல்லுங்க. இது சொல்ல வந்து கேட்கல எனக்கு. ஓகே, தலை வந்து ஓவலா இருக்கு. நித்யானந்தன் டேனிஷ் ரெண்டு பேரும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ரெண்டுமே வந்து இந்தியன் கார்மரண்ட் தான். ஏன்னா தலை வந்து ஓவல் ஷேப்ல இருக்கு. பீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியாகவும் நீளமாகவும் இருக்கு, ஹூக்குடு பீக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து வந்து கொஞ்சம் நீளமாகவும் இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, அந்த கண்ணு பாருங்க, கண்ணும் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து கிரீனிஷ் ப்ளூ. ஸோ அதனால அது வந்து இந்தியன் கார்மரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நல்ல ஃபோட்டோவாக இருக்கிறதுனால நம்மளால ஈஸியாக சொல்ல முடியுது. ஆனால் ஃபீல்டில் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பைனாகுலரில் வந்து நல்லா சொல்லுங்க. ரேணுகா சொல்லுங்க, கையை உயர்த்தி இருக்கீங்க, நீங்க பேசுங்க. ரேணுகா போயிட்டாங்க, தெரியாம பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஈஸி இல்லையா? ஸ்டபி பில்லு, தலை வந்து கொஞ்சம் அழுந்தின மாதிரி இருக்கு, கண்ணை சுற்றி வந்து இந்த வெள்ளை புள்ளிகள்லாம் இருக்கு. அப்புறம் வந்து இந்த பேர்டே பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாகவும் வால் நல்ல நீளமாகவும் இருக்கு. ஸோ இது வந்து ஈஸிலி லிட்டில் கார்மரண்ட். ஸோ இது சொல்லுங்க. இல்ல மேடம், இது வந்து இந்தியன் கார்மரண்ட். அதான் நம்ம கொஞ்சம் க்ளோஸ் அப் இல்லை அப்படின்னோடனே நமக்கு சொல்றது வந்து கஷ்டமா இருக்கு பாருங்க. கண்ணு வந்து கிரீனிஷ் ப்ளூ, தலை வந்து ஓவல் ஷேப்பு, பீக்கு வந்து நல்லா ஸ்லெண்டரா லாங்கா தின்னா இருக்கு. அப்புறம் வந்து டெய்லும் அந்த அளவுக்கு லென்த்து கிடையாது. அது அந்த உடம்புக்கு ப்ரொபோர்ஷனட்டாக பார்க்கும்போது டெய்ல் லென்த் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு. ஸோ அதனால இது வந்து இந்தியன் கார்மரண்ட். ஸோ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, என்ன கார்மரண்ட்டு சரியாக ஐடி பண்ண முடியல, தெரியல, கார்மரண்ட்டுன்னு தெரியுது அப்படின்னாக்கா அதை கார்மரண்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு குறிச்சிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய பேர்டாக இருந்தாலும் எல்லா நேரத்துலையும் பறவையை வந்து பொறுமையாக நிதானமாக பார்க்க முடியாது. சில நேரத்தில் வந்து டக்குன்னு பறந்து போயிடும், இல்லை நம்ம லேட்டாக பார்த்துருப்போம் பறவை டக்குன்னு கிராஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம அதை வந்து கார்மரண்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு போகிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது ஈஸி இல்லையா? ஸ்டப்பி பில், கண்ணை சுற்றி அந்த வெள்ளை புள்ளிலாம் இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன சொல்லிடலாம், இது வந்து லிட்டில் கார்மரண்ட்னு சொல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது பாருங்க, தலை வந்து இதுக்கு கொஞ்சம் ஓவலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. காரணம் என்னன்னா அதனுடைய ஆங்கிள் அப்படி. ஆனால் பீக்கு வந்து பாருங்க, பீக்கு வந்து ஒரே சீராக இல்லை பாருங்க, கொஞ்சம் அந்த வாய்க்கிட்ட வரும்போது கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஆனால் இந்தியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லெண்டராக இருக்கும், ஒரே நீளமாக மெல்லிஸாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இது சொல்லுங்க, இது என்னன்னு சொல்லுங்க. தெரியல, பரவாயில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து கொஞ்சம் ஓவலாக இருக்கு, பீக்கு வந்து ஒரே சீராக நீளமாக இருக்கு. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும், அதாவது கழுத்துல இருந்து
இந்த வாலினுடைய, அதாவது வால் வரைக்கும் போகல பாருங்க, வால் வரைக்கும் அந்த வெள்ளை போனாதான் அது வந்து கிரேட் கார்மரண்ட். ஸோ இது வந்து வயிற்று பகுதியோட போகுது, அதுவும் முழுசா வெள்ளையா இல்லை, கொஞ்சம் வந்து இந்த ப்ரௌனு ஒயிட் இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த இந்தியன் கார்மரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ முக்கியமானது வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்க எல்லா பேர்டும், முக்கியமான அடையாளம் காண்றதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது தலை, அந்த பீக்கு, ஸோ அப்புறம் கலர். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மோஸ்ட்லி எல்லா கார்மரன்ஸையும் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ இது சொல்லுங்க, இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ இல்லையா? இப்போ இதில் நம்ம சொல்ல முடியுமா என்ன கார்மரண்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு கூட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன குரூப் தானே. ஆல் ஆர் தேர், ஓகே. ஆனால் மோஸ்ட்லி என்ன இருக்குங்க, எல்லாம் இருக்கலாம்னால கூட இந்த ஃப்ளாக்ல பெரும்பாலான பறவைகள் என்ன பறவைகள்? இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ஓகே, மேடம் வந்து பிக்கர் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து அந்த ப்ரொபோர்ஷன் சொன்னோம் இல்லையா, வால் நீளமாவோ இல்லை வாலும் கழுத்தினுடைய நீளமும் சமமாக இருந்தாலோ லிட்டில் கார்மரண்ட் அப்படின்னு சொன்னோம். கழுத்து வந்து நீளமாகவும் வால் சின்னதாகவும் இல்லை வாலும் கழுத்தும் நீளமாகவும் ஒல்லியான உடம்பும் இருந்ததுனாக்கா இந்தியன் கார்மரண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். உடம்பு வந்து பெருசாகவும் வால் சின்னதாகவும் அந்த கழுத்தின் நீளம் சின்னதாகவும் இருந்தால் கிரேட் கார்மரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃப்ளைட் ஐடென்டிஃபிகேஷனில் பார்த்துருப்போம். ஸோ இதில் நீங்கள் பார்க்குற பெரும்பாலான பறவைகள் பாருங்கள், கழுத்து வந்து நீளமாக இருக்குது பாருங்க, கழுத்து நீளமாக இருக்கா இல்லையா? பெரும்பாலான பறவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து நீளமாக தான் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பறவைகள் இந்தியன் கார்மரண்ட்ஸ் தான். ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு நிறைய நேரத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஏரிக்கு போகிறோம், அங்கே பறவை பார்க்குறோம் அப்படின்னாக்கா நிறைய கார்மரண்ட்ஸ் வந்து பறக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ப்ரொபோர்ஷனே பார்க்கறது இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஐடென்டிஃபை பண்ண பழகிக்கணும். நெக்ஸ்ட்டு இது ஈஸி இல்லையா, கண்ணை வச்சே சொல்லிடலாம், க்ரீனிஷ் ப்ளூ, அப்புறம் வந்து இந்த ஸ்லெண்டர் பில், நல்ல ஒல்லியான ஓவல் ஷேப்பு ஹெட்டு, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லிடலாம் அது வந்து ஒரு இந்தியன் கார்மரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சொல்லுங்க, இந்தியன் தான் சார். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ஸ்டப்பி பில்லு, தலை வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, இது வந்து ஒரு லிட்டில் கார்மரண்ட். ஸோ இது வந்து ஈஸியான பேர்டு தான், கண்ணு வந்து க்ரீனிஷ் ப்ளூ, தலை வந்து ஓவலாக இருக்குது, அலகு வந்து நீளமாகவும் பூக்குடாகவும் இருக்குது. அப்புறம் வந்து இந்த வயிற்று பகுதியில் இருக்கிற நிறத்தை பாருங்கள், ஃபுல்லாகவும் முழுசாகவும் வெள்ளையாக வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இது சொல்லுங்க, இது என்னன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, சேட் பாக்ஸில் கூட போடுங்க, நான் சேட் பார்த்துட்டு தான் இருக்கேன். சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது வேணாலும் சொல்லலாம், தப்பு ரைட்டுன்னு எதுவுமே கிடையாது. உங்கள் பார்வையில் அது என்ன அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம வந்து சில ஃபீச்சர்ஸ் மூலமாக வெரி குட். ஸோ இந்தியன் கார்மரண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெரி குட். ஸோ மேலேருந்து இந்த ரெண்டாவது பறவை பாருங்களேன், அதுக்கு வந்து இந்த இயர் டஃப்ட் வந்து நல்லா வெள்ளை தெரியுது பாருங்கள், இயர் டஃப்ட் வந்து வெள்ளை தெரியுது. மற்றதுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து வந்து கொஞ்சம் நீளமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது பாருங்கள். ஒன்று நீளமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த கழுத்தினுடைய நீளமும் அந்த வாலினுடைய நீளமும் சமமாக இருக்கும். ஆனால் முழுசாக அந்த பறவையை பார்க்கும்போது ஒரு ஒல்லியான பறவை, ஒரு ஸ்லெண்டர் பாடி ஷேப் தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து சொல்லலாம் கிரேட் கார்மரண்ட் வந்து நல்லா பெருசாக இருக்கும், நல்ல அகலமான ரெக்கைகளை உடைய பறவை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு வைடராக இல்லை.
நேராவாக தான் இருக்குது விங்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அது வந்து இந்திய கார்மரண்ட் சொல்லிட்டு முடிவு பண்ணலாம். ஸோ இது ஈஸி இந்தியன் இல்லையா. ஸோ இது மறுபடியும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். இப்போ பாருங்கள், கழுத்து நல்லா நீளமாக இருக்குது, ஒல்லியான பறவை. ஸோ இதை வச்சு இது வந்து இந்தியன் கார்மரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சந்தேகம்னு வரும்பொழுது அதை வந்து கார்மரண்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு குறிச்சிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு வந்து இயர் டஃப்ட் இருக்குது, இது எல்லாமே வந்து இந்தியன் தான். இது என்ன பறவை சொல்லுங்க பார்ப்போம். இது லிட்டிலா, இந்தியனா, இல்லை வந்து கிரேட் கார்மரண்டா அப்படின்னு சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லுங்க. மேடம் சொல்லிட்டாங்க. இது வந்து கார்மரண்டே இல்லை. நம்ம எல்லாம் என்ன நினச்சிருப்போம் அப்படின்னாக்கா, இனிஷியலாக நானும் அப்படி நினச்சிருக்கேன். ஸோ கருப்பாக பறக்கிற எல்லாமே வந்து கார்மரண்ட் தான். ஒன்று லிட்டிலாக இருக்கணும், இல்லை இந்தியனாக இருக்கணும், இல்லை வந்து கிரேட் கார்மரண்ட்டாக இருக்கணும் அப்படி தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அப்படி இல்லை. இப்போ இது பாருங்கள், கழுத்து எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். நீளமாக இருக்குது. அது வந்து ஊசி போன்ற ஒரு ஈட்டி போன்ற ஒரு கூர்மையான அழகை கொண்டு இருக்கு பாருங்க. இந்த ஹூக்குடு பில்லே இல்லை. நீங்கள் எந்த கார்மரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாலும் கரெக்ட் மேடம், இது வந்து டாட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம கருப்பாக இருக்கிற பறவையெல்லாம் கார்மரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க கூடாது. சில நேரங்களில் இந்த மாதிரி கருப்பாக கூட நம்ம பறவைகள் பறந்து போகலாம். ஸோ அதை வந்து நம்ம கவனமாக பார்க்கணும். ஸோ இது பாருங்க, நான் இது என்ன பறவைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பறவை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தலைக்கு பின்னாடிலாம் வந்து நிறைய வெள்ளைகள் காணப்படும். வெள்ளை அந்த இறகுகள் வந்து காணப்படுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலகு, தலை எல்லாமே வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் இந்த ரெக்கைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை திட்டு ஒன்று காணப்படுது பாருங்க. உங்களால் பார்க்க முடியுதான்னு பாருங்க. இந்த ரெக்கைக்கு கீழே வந்து ஒரு வெள்ளை திட்டு ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் கார்மரண்ட் பெரிய நீர்க்காகத்துக்கு வந்து இனப்பெருக்க காலத்தில் இந்த மாதிரி பறக்கும்போது இந்த ஃப்ளாங்க்னு சொல்லுவாங்க. அதை இந்த வெள்ளை நிற ஃப்ளாங்க் வந்து தெரியும். அது ஸோ பறக்கும்போது அந்த வெள்ளையை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து கண்டிப்பாக கிரேட் கார்மரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய நீர்க்காகம் இல்லையா. இது வந்து பெரிய நீர்க்காகம். இன்னொரு முக்கியமான ஐடி ஃபீச்சர் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இந்த ரெண்டு அலகும் சந்திக்குது இல்லையா, இந்த கண்ணுக்கிட்ட, இந்த கண்ணுக்கிட்ட இந்த மேல் அலகு கீழ் அலகு ரெண்டும் சந்திக்கிற இடத்துல ஒரு லைன் மாதிரி போகுது இல்லையா, இதை வந்து கேப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேப் லைனுக்கு மேலே இந்த பகுதி கண்ணுக்கு பின்னாடி வெள்ளை திட்டு இருந்தது அப்படின்னாக்கா அந்த கேப் லைனுக்கு மேலே, அதாவது கண்ணையொட்டி இருந்ததுன்னா அது நிச்சயமா வந்து கிரேட் கார்மரண்ட் தான். இது ஒரு முக்கியமான ஐடென்டிஃபிகேஷன் ஃபீச்சர். ஸோ கேப் லைனுக்கு மேலே வந்து லிட்டிலுக்கும் சரி இண்டியனுக்கும் சரி எந்தவித ஒயிட் கலர் பேட்சும் இருக்காது. ஆனால் கிரேட் கார்மரண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த கேப் லைன், அதாவது இந்த ரெண்டு லோயர் மேண்டிபிள் அப்பர் மேண்டிபிள் இந்த சந்திக்கிற அந்த கேப் லைனுக்கு மேலே நிச்சயமாக வந்து ப்ரீடிங் சீசனில் வந்து அந்த வெள்ளை நிற இறகுகள் வந்து காணப்படும். இப்படி இருந்தால் அது நிச்சயமாக வந்து கிரேட் கார்மரண்ட் தான். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஃபீச்சர். இப்போ நம்ம க்ளோஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம், நமக்கு என்னன்னு தெரியல அப்படின்னாக்கா இந்த வெள்ளை நிறத்தை பார்த்து கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அது வந்து கிரேட் கார்மரண்ட் சொல்லிட்டு முடிவுக்கு வர முடியும். ஸோ இதுவும் வந்து கருப்பு நிறமாக இருக்குது இந்த பறவைகள். ஆனால் இது எதுவுமே வந்து கார்மரண்ட் கிடையாது. இதெல்லாம் அந்த பீக்கை பாருங்கள் எவ்வளவு நீளமாகவும் அரிவாள் போன்ற தோற்றத்துலையும் இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாம் வந்து கருப்பு அரிவாள் மூக்கன். ஆமாம், இது வந்து கிளாசி ஐபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சிறிய அரிவாள் மூக்கன், இல்லை அரிவாள் மூக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி கார்மரண்ட் கூடயே இந்த மாதிரி சில பறவைகளும் மிக்ஸ் ஆகி பறக்கலாம், இல்லை கிளாசி ஐபிஸ் கூட சில கார்மரன்ஸும் வந்து மிக்ஸ் ஆகி பறக்கலாம், மிக்ஸ்டு ஃப்ளாக்காக போகும். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது கவனமாக வந்து
கார்மரண்ட் தனியாகவும் கிளாசி ஐபிஎஸ் தனியாகவும் கவுண்ட் பண்ணி நம்ம கவுண்ட்ல வந்து ஏற்றிக்கணும். ஸோ இந்த படத்தை பாருங்க, இதில் என்னென்ன கார்மரண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ யாருமே சொல்ல. சரி, ஓகே. நடுவில் இருக்கிற பறவை பாருங்க, லிட்டில் கிரேட்டர். ஓகே மேடம், பார்த்துலாம் மேடம். இப்போ வந்து நடுவில் இருக்கு இல்லைங்களா ஒரு பறவை, பாருங்க, கிரேட் அண்ட் இந்தியன். வெரி குட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற பறவைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கூலார் இது இருக்கு பாருங்க, இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு கலரில், அது வந்து நல்லா பெருசாக இருக்குது. அதை பின்னாடி இருக்கிற அந்த வெள்ளை பாருங்க, வெள்ளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் லைனை விட்டு மேலே போகுது. ஸோ அந்த வெள்ளை திட்டு வந்து இந்த கேப் லைனுக்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலை நல்லா பெருசாகவும் இந்த அலகு வந்து நல்லா மொத்தமாகவும் இருக்குது. அப்புறம் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தை பாருங்க, முழுசாக வெள்ளையாக இருக்குது. அந்த வாலுக்கு முன்னாடி வரைக்கும் வெள்ளையாக இருக்குது. எனவே இது நிச்சயமாக என்னது, ஒரு கிரேட் கார்மரண்ட் தான். ஆனால் சைஸில் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே சின்னதாக இருக்குது. அப்போ நிச்சயமாக அதெல்லாம் என்ன கிடையாது, கிரேட் கார்மரண்ட்டு கிடையாது. அப்போ வேற என்ன கார்மரண்ட்? தலையை பாருங்க, ஓவலாக இருக்குது. அதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணலாம். அப்புறம் எக்ஸ்ட்ராவா அது கூட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த பீக்கு பாருங்க, நல்லா ஒல்லியாகவும் நீளமாகவும் ஒரே சம அளவுலையும் இருக்கு பாருங்க. அதனால் அது எல்லாமே வந்து இந்தியன். ஸோ இதில் இருக்கிறது வந்து இந்தியன் கார்மரண்ட், நடுவில் இருக்கிறது மட்டும் கிரேட் கார்மரண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் ஈபேர்டில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோலாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பார்க்கலாம், எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, இது என்ன கார்மரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். சாரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன கார்மரண்ட்னே கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் க்ளோஸ் ரேஞ்சில் பைனாகுலரில் பார்த்தா மட்டும்தான் அந்த கழுத்தினுடைய நீளம், அந்த உடம்பினுடைய நீளம், அந்த ப்ரொபோர்ஷனேட்டாக எவ்வளோ இருக்குது, அது சைஸ் எப்படி இருக்குது, ஒன்றுத்துக்கு கூட இன்னொரு பறவையை கம்பேர் பண்ணி அந்த சைஸை பார்க்குறது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர, இல்லைனா கார்மரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி அந்த எண்ணிக்கையை மட்டும் நம்ம குறிச்சிக்கலாம். ஸோ இது வந்து லிட்டில் கார்மரண்ட், இது இந்தியன். பாருங்க, இப்போ வந்து அந்த ஃப்ளாங்க் சொன்னோம் இல்லையா, அந்த ரெக்கையை தூக்கும்போது ப்ரீடிங் ப்ளூமேஜில் இந்த கிரேட் கார்மரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாங்கில் வந்து ஒயிட் கலர் தெரியும். ஸோ இப்படி தெரிஞ்சதுன்னா அது வந்து கிரேட் கார்மரண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த தலையை பாருங்கள் எவ்வளவு பெருசாக இருக்குன்னு. அப்புறம் அந்த அலகு பாருங்கள் நல்லா மொத்தமாக தடிமனாக நீளமாக இருக்குது. அப்புறம் வந்து அந்த கேப் லைனுக்கு மேலே பாருங்கள் அந்த வெள்ளை இது வந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்படி வந்தால் அது வந்து கிரேட் கார்மரண்ட். ஸோ இது வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா வந்து தூரமாக இருக்கிறதுனால நம்மளால் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் இது பாருங்கள், இப்போ நம்ம கிட்ட வந்துச்சு, ஓரளவுக்கு பைனாகுலரில் பார்க்குறோம். ஆனால் இது எதுவுமே கார்மரண்ட் கிடையாது, ஏன்னா வந்து அலகு வளைஞ்சிருக்கு, நீளமாக அரிவாள் மாதிரி இருக்குது. ஸோ இது அதே தான் டார்டர், பாம்புத்தாரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் சில நேரத்தில் வெறுங்கண்ணால் பார்க்கும்போது நமக்கு தெரியாது, கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பைனாகுலரில் பார்க்கும்போது தான் அதனுடைய தலை, ஏன்னா வந்து சில நேரத்தில் வந்து அலகை வந்து அலகையும் கழுத்தையும் மடக்கி உள்ளே டக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாது, நம்ம பைனாகுலரில் கொஞ்சம் நிதானமாக பார்த்தா தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 3 ஸ்பீஷிஸ் நம்ம ஊரில் தென்படக்கூடிய சிறிய நீர்க்காகம், இந்திய நீர்க்காகம் அல்லது கொண்டை நீர்க்காகம், பெரிய நீர்க்காகம், 3த்தையும் வந்து இப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓப்பன் டு யூ மேடம். கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஓகேங்க சார். ஸோ ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். சார் நான் ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க மேடம். நீங்கள் இந்த ப்ரீடிங் ப்ளூமேஜ்னு சொன்னீங்களே சார், அப்புறம் அந்த இனப்பெருக்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமாம் மேடம்.
அந்த டைம் அது எதனால சார் அந்த மாதிரி? இனப்பெருக்கத்துக்கு வந்து அது அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மேடம், மேல் ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சில எக்ஸ்ட்ரா ப்ளூம்ஸ் எல்லாம் வரும், கலர் வேரியேஷன் வந்து வரும். இது வந்து ஹார்மோன்ஸ்னாலயா என்ன ரீசன்? அது எனக்கு தெரியல மேடம், ஹார்மோன்ஸ்னாலே தெரியல. ஆனால் இயற்கையாக வந்து இந்த இனம் கிடையாது, எல்லா பறவை இனத்துக்குமே வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி இனப்பெருக்க காலத்தில் வந்து இந்த கலர் வந்து அட்ராக்டிவ் கலர்ஸ் வந்து வருது. அது ஹார்மோனா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் எல்லா இனத்துலையுமே இது பார்த்துருக்கேன் நான். ஈவன் லிட்டில் எக்ரெட் கூட பார்த்தீங்கன்னா தலையில் வந்து 2 தூவிகள் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இது என்னன்னு தெரியல மேடம், ஹார்மோனா இல்லை வேற ஏதாவது விஷயமானு எனக்கு தெரியல. அப்புறம் அது நெஸ்டிங் எந்த மாதிரி சார் பண்ணும்? நெஸ்டிங் வந்து அதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல பண்ணுது மேடம். ஆனால் சில ஊர்களில், இப்போ கேரளா போன்ற மாநிலங்கள், நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை ஓரம்லாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் சில பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொந்தரவு இருந்தாலும் அங்கே கூட மக்களுக்கு பக்கத்துலேயே கூட அதால் கூடு கட்டி வாழ முடியுது. ஸோ அது வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல தான் பெரும்பாலும் வந்து கூடு கட்டுது. பெரும்பாலான கார்மரன்ஸ் வந்து மிக்ஸ்டு ஃப்ளாக்காகவும் வாழுது. இதே கிரேட் கார்மரண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஏரி இருக்குது, அந்த பெரிய ஏரி நடுவில் தான் வந்து இந்த கிரேட் கார்மரண்ட் வந்து கூடு அமைக்குது. மற்றபடி இந்தியன் கார்மரண்ட், லிட்டில் கார்மரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஏரிக்கு ஓரம் கூட ப்ரிஃபர் பண்ணுது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இதுதான் மேடம். இன்னொன்று இந்த ஐபிஸு, டார்டர், இதன் கூடவும் அதுக்கும் கூடு கட்டுது. கிரே ஹெரான், பர்பிள் கிடையாது, கிரே ஹெரான், ஐபிஸ், டார்டர், அப்புறம் கார்மரண்ட், பெலிக்கன், பெயிண்டட் ஸ்டார், இது எல்லாமே ஒன்றா கூடு கட்டி நாங்கள் இங்கே கழுவெளியில் வந்து பார்த்துருக்கோம். ஏதாவது டெரிட்டரிஸ் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுமா சார்? நிச்சயமா மேடம், எல்லா பேர்டுமே வந்து டெரிட்டரியை வந்து மெயின்டைன் பண்ணணும். எல்லா பேர்டுமே டெரிட்டரி வந்து மெயின்டைன் பண்ணும். அதுக்காக சண்டையும் இடும், டெரிட்டரியை வந்து அது டிஃபெண்ட் பண்ணும். அது அதே இனத்தோட இருந்தாலும் சரி, மற்ற இனத்தோட இருந்தாலும் சரி, இந்த டெரிட்டரியை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுல வந்து எல்லா பறவைகளுக்குமே வந்து ஈடுபடும். இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸில் வேற ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். நான் சந்தோஷ். எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். இது சொல்லுங்க சார். நீங்க இப்போ கார்மரன்ஸ் பத்தி நீங்க நடத்தும் போது நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன், கொஞ்சம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்தது, அதனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க சார். அதுல வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, அதை நான் கிளாரிஃபை விரும்புறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்போ இந்த கார்மரன்ட் ஸ்பீஷிஸ்லாம் வந்து தண்ணிக்குள்ள போயிட்டு டைவ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் பிடிக்கிற ஸ்பீஷிஸ் சார். ஆமா அதான். ஆமா. இப்போ டக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் தண்ணியில தான் இருக்கு. ஆமா. அதுவும் வந்து தண்ணியில சம்டைம்ஸ் அதோட இறைய தேடுறதுக்கு தண்ணி உள்ள போயிட்டு வருது. அதால வந்து தண்ணி உள்ள போயிட்டு வந்தோடனே டக்குன்னு உடனே பறந்து இல்ல ஒரு சிறிதளவு பறந்து அந்தாண்ட இந்தாண்ட போக முடியுது. பட் கார்மரன்ஸ் அப்படி இல்லையே, ஏன் அப்படி? டக்கு ஸ்பீஷிஸ் வந்து ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் சார். அது வந்து ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப், அதில் வந்து தண்ணி வந்து ஒட்டாது. ஆனால் கார்மரன் ஸ்பீஷிஸுக்கு வந்து தண்ணி வந்து ஒட்டும். ஏன் தண்ணி ஒட்டுதுன்னா அப்போ தான் வந்து மூழ்கி உள்ளே போய் அதால் மீன் பிடிக்க முடியும். இப்போ இதுவாக இருக்கட்டும், கார்மரன் ஸ்பீஷிஸாக இருக்கட்டும், இல்லை டார்டர் சொல்லக்கூடிய பாம்பு தாராவாக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே வந்து இந்த ஃபெதர் வந்து ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அதனால் தண்ணி படும், தண்ணி பட்டு அது என்ன பண்ண முடியும்னா உள்ளே போய் மூழ்கி அதால் மீனை வந்து பிடிக்க முடியும். பட் எல்லா டக்காலையும் வந்து அவ்வளோ தூரம் வந்து உள்ளே போயெலாம் மீனை பிடிக்க முடியாது, ஏன்னா வந்து ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் அது. ஸோ அதனால தான் அது என்ன பண்ணணும்னா இந்த கார்மரன்ஸ் வந்து வெயிலில் வந்து இந்த ரெக்கையை விரித்து வச்சு காய வைக்கும். அப்படி காய வச்சா தான் அதால் வந்து நெடுந்தொலைவுக்கு வந்து பறந்து போக முடியும். ஸோ இது 2 in 1, நீந்தி மீனையும் பிடிக்கணும், அதே நேரத்தில் நீண்ட தூரம் பறந்தும் போகணும். ஸோ ரெண்டுத்துக்காகவும் தான் வந்து அந்த மாதிரி அதனுடைய இறகு அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு.
ஓகே சார். இப்போ அதனாலதான் வந்து கார்மோனன்ஸ்லாம் ஒரு டீப் டைவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ரெக்கையெல்லாம் விரிச்சு போஸ் கொடுத்து காய வைக்கிறதா சார்? ஆமா சார். ஏன்னா ரெக்கை ஈரமா இருக்கும்போது அதெல்லாம் பறக்கவே முடியாது. இப்போ எங்க ஊருக்கு வந்து ஒரு ஈகிள் ஒன்று, கிரேட்டர் ஸ்பாட்டட் ஈகிள், திடீர்னு எதிர்பாராத மழையில வந்து நனைஞ்சு போச்சு. நனைஞ்சதுனால அதால வந்து பறக்கவே முடியல. ரொம்ப நேரமா அங்கேயே உட்காந்துட்டு இருந்தது. காஞ்ச உடனே பறந்து போயிடுச்சு. ஸோ பேர்ட்ஸ் வந்து நனைஞ்சுது அப்படின்னாக்கா அதெல்லாம் பறக்க முடியாது. ஸோ அந்த ஃப்ளைட்டு வந்து அதுக்கேற்ற ஹைட்டுக்கு வந்து போக முடியாது. ஸோ அதனால தான் வந்து இது வந்து பாஸ்க் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது ப்ரிஃபர் பண்ணுற ஃபுட்டு வந்து ஃபிஷ்ஷு தான். ஸோ ஃபிஷ் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்க முடியாது. ஸோ அதுவும் பண்ணும், இதுவும் பண்ணும். இது ஆவரேஜா வந்து டைவ் பண்ணும்போது எவ்வளவு நேரம் இது மூச்சு அடக்கிட்டே டைவ் பண்ண முடியும் சார் இதால? அது தெரியல சார். ஆனால் கொஞ்சம் டைம் இருக்கும் சார். ரொம்ப டக்குன்னெலாம் வெளியே வரலாம் அவசியம் இல்லை. இதே டார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்து ரொம்ப நேரம் வந்து உள்ள தண்ணிக்குள்ளார இருக்கும். இதை விட கார்மரன்ஸை விட டார்டர்ஸ் வந்து அதிக நேரம் வந்து தண்ணிக்குள்ளார இருக்க முடியும். பட் இது ஓரளவுக்கு இருக்கும். ஆவரேஜ் டைம் எனக்கு தெரியல. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார். இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து ஏதாவது குழப்பம் இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா நிறைய நம்ம தப்பு பண்ணுவோம். அதுக்காக தான். அதோடைய ஃபுட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் உண்டா சார்? மேடம் ஃபீட் கால்ல எல்லாமே வெப்டு ஃபீட் தான் மேடம். வெப்டு ஃபீட் தான். எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இல்ல மேடம், கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபுட் வந்து இப்போ வேடர்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஃபுட்டை பார்த்து கண்டுபிடிப்போம். இப்போ லிட்டில் சென்ட் இருக்கா, அது வந்து கால் பாரு, கால் வந்து பிளாக்காக இருக்கும். டெமிங் சென்ட்டா, இது வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் டோனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை காலை பார்த்து கண்டுபிடிக்க முடியும். ஆனால் வேடர்ஸு பெரும்பாலும் அந்த கரையோரத்தில் இருக்கும். பட் இது வந்து அந்த அளவுக்கு சேரில் இருக்கும்போது பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று, இது எல்லாருக்குமே வந்து வெப்டு ஃபுட்டு பிளாக்காக தான் இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. ஐடென்டிஃபிகேஷன் டவுட் இருந்ததுன்னா இல்ல ஒண்ணுமே தெரியல அப்படின்னாலும் சொல்லுங்க, நாம மறுபடியும் இது பண்றோம். ஏன்னா புதுசா இருக்கும்போது நிறைய குழப்பங்கள் வரும். ஏன்னா பல வருஷம் பேர்டிங் பண்ணியிருந்தாலுமே சில ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ மற்றவங்க சொல்லும்போது அது நம்ம புரிய வரும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். இது 3 ஸ்பீஷிஸ் அப்படின்றதுனால நம்ம சீக்கிரமாக வைண்ட் அப் பண்ணிட்டோம். மற்றபடி நீங்கள் எக்ரெட்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக போகும் செஷன். ஸோ கொஞ்சம் ஈஸியான ஐடென்டிஃபிகேஷன் தான் இது. நீங்கள் கார்மரன்ஸ் வந்து நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக பிடிச்சிடலாம். முக்கியமானது ஹெட் ஷேப்பு, பீக்கு லென்த்து, அப்புறம் வந்து தலையில் இருக்கக்கூடிய கலர்ஸு, ப்ரீடிங்கில் இருக்கக்கூடிய கலரு, நான் ப்ரீடிங்கில் இருக்கக்கூடிய கலரு, அப்புறம் வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து ப்ரொப்போர்ஷன் பார்க்கணும். தலை, உடல், வால், இந்த 3த்துக்கும் ப்ரொப்போர்ஷனேட்டாக பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னொன்று உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம்னா க்ளோஸ் ரேஞ்சில் ஃபோட்டோ எடுத்துருங்க. ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா அது ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கார்மரன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா கார்மரன் ஸ்பீஷிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மேடம் ஏதாவது டவுட் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணலாமா மேடம்? சொல்லுங்க மேடம். இப்போ இது வந்து இந்த கார்மரன்ஸ் எல்லாமே வந்து நான் மைக்ரேட்டரி தானா? ஷார்ட் டிஸ்டன்ஸ் மைக்ரேட்டரி ஏதாவது உண்டா? இன் கேஸ் இப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து எல்லா பேர்டுமே மைக்ரேட் பண்ணுது மேடம். நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். பட் வந்து எய்தர் ப்ரீடிங்காகவோ இல்லை வந்து ஃபுட்டுக்காகவோ வந்து லோக்கலாக வந்து மைக்ரேஷன் வந்து நடக்குது மேடம். நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம்.
ஏன்னா இப்போ மைக்ரேட் பண்ணுதா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. பட்டு நம்ம பொது பறவைகள் இருக்கு இல்லையா, இப்போ காக்கா மைக்ரேட் பண்ணுதா பண்ணலையா? ஏன்னா நான் வந்து சில சீசனில் எங்கள் வீட்டில் வந்து காக்கா நிறைய பார்ப்பேன் நான். ஆனால் சம்டைம்ஸ் வந்து அந்த காகம் வந்து குறைஞ்சி போகுது. அது நிச்சயமாக மைக்ரேட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? மைக்ரேட் பண்ணுறதுனால தான் அது வந்து இங்கே இல்லாமல் போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ப்ளம்மெட்டட் பேரக்கிட் வந்து ஒரு 2-3 மாதம் வந்து வருது. ஏன்னா இங்கே வந்து நிறைய அந்த கேழ்வரகு கம்பு அதெல்லாம் வந்து பயிரிடுறது வந்து செய்கிறாங்க. ஸோ அது உணவு அபண்டண்ட்டாக இருக்கிறதுனால அங்கேருந்து ஃபுட் ஹில்ஸ்லேருந்து இங்கே வருது. ஸோ நிச்சயமாக வந்து இந்த லோக்கல் மைக்ரேஷன் வந்து நடக்குது. எல்லா ஸ்பீஷீஸுக்கும் நடக்குதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நிச்சயமாக வந்து பெரும்பாலான ஸ்பீஷீஸ் வந்து அது லோக்கலாக மைக்ரேட் ஆகுது. Thanks. Thank you so much. பார்ட்டிசிபென்ட் சைடில் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சார் வேறு வந்து மெசேஜா சொல்லுங்க மேடம். ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு மெசேஜா சொல்லுங்க போல. ரேஷ்மா 1 minute ரேஷ்மா ப்ளீஸ். சொல்லுங்க மேடம். ஃபிஷ் மட்டும் தான் சாப்பிடுமா, வேற ஏதாவது சாப்பிடுமா? வேற அதை தவிர ஆல்டர்னேட்டிவா எந்த ஃபுட்டும் சாப்பிடுமா? ஃபிஷ் தான் மேடம் மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் கார்மரன்ஸ். ஆனால் மற்ற ஃபுட்டையும் வந்து அது சாப்பிடுது மேடம். மற்ற அந்த நீர்வாழ் உயிரினங்களையும் அது வந்து சாப்பிடுது. சம்டைம்ஸ் வந்து சின்ன சின்ன பாம்புலாம் பிடிச்சி சாப்பிட்றத கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஃபிஷ்ஷு தான் ப்ரைமரி ஃபுட்டு, மற்ற ஃபுட்டையும் வந்து சாப்பிடுது. ரேஷ்மா ப்ளீஸ். ரேஷ்மா சொல்லுங்க பிரியங்கா ரேஷ்மா சொல்லுங்க. சார் நீங்க 3 ஸ்பீஷீஸ் சொல்லியிருக்கீங்க சார். அது 3மே ஃப்ரெஷ் வாட்டர்ல மட்டும் தான் இருக்குமா இல்ல மரைன் வாட்டர்லயும் இருக்குமா சார்? இல்லனா ஒரு சில ஸ்பீஷீஸ் வந்து மரைன் வாட்டர்லயும் இருக்கு. இது 3ம் ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்குமா மரைன் வாட்டர்ல இருக்குமா சார்? இப்போ நாங்கள் வந்து பெரும்பாலும் நாங்கள் கோஸ்ட்டில் தான் இருக்கிறோம் பாண்டிச்சேரியில். ஸோ இதெல்லாம் வந்து பெரும்பாலும் ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இருக்குது. ஆனால் கோஸ்ட்லேயும் வந்து நான் 3 ஸ்பீஷீஸுமே பார்த்துருக்கேன். ஸோ அந்த எஸ்சரி, லகூன் இந்த மாதிரி இடங்கள்லையும் வந்து இது வந்து சர்வைவ் ஆகுது. ஸோ பெரும்பாலும் இருக்கிறது வந்து ஃப்ரெஷ் வாட்டரு. ஆனால் சில நேரங்களில் வந்து அங்கேயும் வந்து இருக்குது, பட்டு கம்மியான நம்பர்ஸில் வந்து இருக்குது. ஸ்பீஷீஸை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா சார்? இது இந்த ஸ்பீஷீஸ் இந்த வாட்டர்ல தான் இருக்கும், இல்ல இந்த ஸ்பீஷீஸ் வந்து மரைன் வாட்டர்ல தான் இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஐடென்டிஃபை? 3 ஸ்பீஷீஸுமே வந்து நான் பார்த்துருக்கேன் கோஸ்ட்ல. அந்த கோஸ்ட்லேயே வந்து உட்காந்துருக்கும். அது அந்த அந்த எஸ்டரி மாதிரி இடம் இருக்கும். அங்கே வந்து இந்த 3 ஸ்பீஷீஸுமே நான் ஃபிஷிங் பண்ணி பார்த்துருக்கேன். நான் அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஃபீச்சர்னா அதனுடைய ஷேப்பு, அதனுடைய பீக்கு, பாடி லென்த்து, டெய்ல் லென்த்து, நெக்கினுடைய திக்னஸ்ஸு இதெல்லாம் வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர அந்த ஹேபிட்டாட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பேர்ட் ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியாது இந்த ஸ்பீஷீஸுங்கள எந்த ஸ்பீஷீஸ்க்குமே. ஏன்னா அப்படி பண்ணால் வந்து அது தப்பாயிடும். ஆனால் சில நேரங்களில் வந்து ஹேபிட்டாட்டை வச்சு நம்ம சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ த்ரோட்டட் ஃப்ளை கேச்சர், டிக்கிள்ஸ் ப்ளூ ஃப்ளை கேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் வந்து டிக்கிள்ஸ் ப்ளூ ஃப்ளை கேச்சர் தான் ப்ரைமரியாக நம்ம பார்க்க முடியும். சில ஏரியாவில் வந்து ப்ளூ த்ரோட்டட் ஃப்ளை கேச்சர் தான் பார்க்க முடியும். சில ஹேபிட்டாட்ஸில் வந்து டிக்கிள்ஸ் ப்ளூ ஃப்ளை கேச்சர், ப்ளூ த்ரோட்டட் ஃப்ளை கேச்சர் ரெண்டும் ஓவர்லேப் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம பறவையை பார்த்து தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் பறவையை பார்த்து அதனுடைய ஐடென்டிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ண தான் கரெக்டாக இருக்கும். ஒன்று நீங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லைனா அதனுடைய காலை ரெக்கார்ட் பண்ணி காலில் வந்து நீங்கள் இது பண்ணி ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு ஆன்சர் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you sir. Thank you so much for your nice presentation. மேம் நான் பேசுறது கேக்குதா மேம்? கேக்குது சார், சொல்லுங்க சார். ஓகே மேம். சாரி சார், ஒன்றும் இல்லை சார். இப்போ
ஒரே கூட்டுல இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா சார்? இப்ப அந்த காக்கா குயிலுக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு ஹேபிடேஷன் சொல்லுவாங்களா சார்? அதோட முட்டை இல்லைன்னு தெரிஞ்சா ஒரு வேளை கீழே தள்ளி விட்டுரும், இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு நம்மளோட இனத்தை சேர்ந்தது இல்லைன்னு தெரியும் போது ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, காகத்தின் கூட்டுல போயிட்டு குயில் முட்டையிடும், அப்படி முட்டையிடும் போது காகத்தினுடைய முட்டையை வந்து தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்றீங்க. இதை வந்து ப்ரூட் பேரசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குயில் என்ன செய்யும், குயில் இனம் பெரும்பாலும் என்ன செய்யும்னா, காகத்து கூட்டில் முட்டையிட போகுது அப்படின்னாக்கா, இப்போ 4 முட்டை இருக்கு அப்படின்னாக்கா அதுலேருந்து ஒரு முட்டையை தள்ளி விட்டுட்டு இதனுடைய முட்டை, குயில் முட்டையை ஒன்றுத்தை இட்டுடும். ஸோ அதுதான் வந்து அங்கே நடக்கிறது. ஆனால் அந்த மாதிரி எதுவும் இந்த கார்மரன் ஸ்பீஷிஸ் நடக்கிறதா தெரியல. இவ்வளோ நுட்பமான ஆய்வு வந்து இந்த மாதிரியான காமன் பொதுவாக காணக்கூடிய பறவைகளுக்கு வந்து யாரும் மேற்கொள்ளலை. அதுதான் வந்து உண்மை. இது நடக்குமா நடக்காதா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து நம்ம ஆய்வே பண்ணல அப்படின்னும்போது அது வந்து தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து அது மாதிரி ஒரு ஸ்டடியை வந்து பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஏதாவது நடக்குதா, ஃபியூச்சர்ல பண்ணாத வாய்ப்பு இருக்கு அப்படிதானே சார்? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியல, பெரும்பாலும் அந்த மாதிரி செய்யாது. ஏன்னா வந்து ப்ரூட் பேரடைஸ் இது வந்து இதில் தான் நடக்குது, குயில் இனத்தில் தான் நடக்குது. மற்றதில் நம்ம பார்த்ததில்லை. இதில் பெரும்பாலும் நடக்காதுன்னு தான் நம்ம சொல்றோம். ஒருவேளை நடந்து கூட இருக்கலாம், அது ஆய்வு பண்ணாதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் நீங்க சொன்னது கரெக்ட் தான். இருந்தாலும் ஒரு சிலர் வந்து ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி क्वेश्चंस ரைஸ் ஆகுது. இல்ல அது நமக்கு தெரியல மேடம், தெரியாத ஏன்னா நம்ம ரிசர்ச்சே பண்ணல, நம்ம காமன் பேர்ட்ஸ் எதுவுமே ரிசர்ச்சே பண்ணல. ஸோ அப்படி பண்ணாத போது நம்ம வந்து சொல்ல முடியல. ஏன்னா இப்போ அவங்க ஹேபிடேட் கூட கேட்டாங்க இல்லையா, அது கூட நல்ல கொஸ்டின் தான். ஏன்னா இப்போ எந்த பறவை எந்த ஹேபிடேட்ல இருக்குன்னு நம்மளால சில இதெல்லாம் சொல்ல முடியல. ஏன்னா எங்கேயோ இருக்கு. கழுவெளியில வந்து யுரேஷியன் ரைனெக் பார்த்தோம் நாங்க. ஸோ அது வந்து ஒரு லேக் மாதிரி அது. ஸோ அங்கே வந்து யுரேஷியன் ரைனெக்கு அங்கே எங்கே எப்படி வருது என்ன பண்ணுச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி வேக்ரண்ட்டாக சில ஸ்பீஷஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு என்ன காரணன்றதெல்லாம் நம்ம இனிமேட் ரிசர்ச் பண்ண தான் சொல்ல முடியும். இப்போ இங்க இருக்கிற இந்த பிளைன்ஸ்ல இருக்கிற பாண்ட்ஸ்ல இருக்கிற கார்மரன்ஸ் நீல்கிரிஸ்ல கூட நம்மளால பார்க்க முடியுது. பார்க்கலாம் மேடம், நான் பார்த்துருக்கேன் மேடம். நானும் பார்த்துருக்கேன் சார். அதான் இவ்வளோ கிளைமேட்டிக் வேரியேஷன் இருந்தா கூட they can able to survive. இல்ல அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அங்கெல்லாம் இருக்கும் மேடம். இப்போ நம்ம மேப் டிஸ்ட்ரிபியூஷன் மேப்பை பார்க்கும்போது ஹோல் தமிழ்நாட்டுக்கு தான், ஹோல் சவுத் இந்தியாவுக்கு தான் காட்டுது. ஸோ அப்படி இருக்கும்போது அது அங்கே இருந்து தானே ஆகணும். இப்போ நம்ம போட்டிங்லாம் போகும்போது மாட்டுப்பட்டி டேம்ல போட்டிங்லாம் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து கிரேட் கார்மரண்ட் வந்து இருக்கு, உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ சார். ரொம்ப பொறுமையா எல்லா क्वेश्चनக்கும் ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். நான் நினைச்சேன் 1 hour எதுக்கு சார் வந்து கார்மரண்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியலையேன்னு நினைச்சேன். சார் செல்வா சார் சொல்லும்போது கூட இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் இருக்குதுங்கிறத நீங்கள் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் த வாலண்டியர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. ஸோ ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து போஸ்ட் பண்ணுறோம் மெசேஜில். ஸோ நீங்கள் அந்த ஃபீட்பேக் ஃபார்மை ப்ளீஸ் எல்லாரும் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணி சப்மிட் பண்ணி. தேங்க்யூ.